மக்களினுடைய சிந்தனை போக்கை ரசூலுல்லாஹ் மாத்துறாங்க. மனிதர்களை இவ்வாறு மதிப்பீடு செய்வதை, பொருளாதாரத்தை வைத்து மதிப்பீடு செய்வது, பேரு புகழ் இருப்பதை வைத்து மதிப்பீடு செய்வது, புகழ் வெளிச்சம் இருப்பதை வைத்து மதிப்பீடு செய்வது, இந்த அந்தஸ்தை வைத்து மதிப்பீடு செய்யக்கூடிய போக்கை ரசூலுல்லாஹ் அடிக்கிறாங்க. ஒரு வெளி தோற்றத்தை வச்சு, புகழை வச்சு, நிறத்தை வச்சு, அவர் பெரிய ஆளு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல, இதை நபிகள் நாயகம் கண்டிக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப இந்த பாகுபாடான பார்வையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒலிக்கிறாங்க. கலர்ல ஒண்ணும் இல்ல, செல்வத்துல ஒண்ணும் இல்ல, அந்தஸ்துல ஒண்ணும் இல்ல, பேரு புகழ் இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சமம். எல்லாம் சமம்ங்கிறது நிறுவிட்டா அனைவருக்கும் ஒரே சட்டத்தை சொல்லிடலாம்ல. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். அது என்ன கலரை வச்சு டிஃபரெண்டா? இப்ப நம்மள கூட இந்த பாகுபாடான பேச்சுலாம் அடிக்கடி வரும். பால் விற்பனை செய்பவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பால் காரன். பேப்பர் போடுறவர் என்னன்னு சொல்லுவோம்? பேப்பர் காரன். வீடு கட்டுறவர் இன்ஜினியர், டாக்டர். அவருக்கு பெரிய மரியாதை வந்து அவர் தொழிலை வச்சுதான் நம்ம சொல்றோம் குப்பை அல்றவன் அப்படிங்குவோம். அப்ப அவர்களை மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சொல்லையும், அதுவே ஒரு தொழில் இன்ஜினியர் கொத்தனார் மட்டும் இருன்னு வரும், சொல்லுலதான் இருன்னு வரும், கொத்தனாரு அதுலதான் இருன்னு இருக்குமே தவிர அவரை மரியாதையா அணுகக்கூடிய போக்கெல்லாம் சமூகத்துல இல்ல. அப்ப இது மாதிரியான பாகுபாட்டை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல இல்லாமல் ஆக்குறாங்க. என்ன காரணம்னா இப்படித்தான் இந்த பாகுபாடு தான் ஒவ்வொன்றையும் வரும். மதத்தை வச்சு பாகுபாடு பார்ப்பாங்க, ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு வரும். அப்ப அதன் அடிப்படையில் அவங்களுக்கு தனி நீதின்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி அனைவருக்கும் ஒரே நீதி. நீ யாரா இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், ஒரே நீதி தான். எதிரியாகவே இருந்தாலும் உனக்கு நான் நீதியா தான் சொல்லுவேன். இது அல்லாஹ்வுடைய கட்டளை.